சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது கட்சியின் சட்டப்பேரவைத் தேர்தல் வேட்பாளர்களை அறிவித்தார். இந்த அறிவிப்பில் அவர் தானே 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். ஒன்று சென்னை பெரம்பூர் தொகுதி, மற்றொன்று திருச்சி கிழக்கு தொகுதி. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும், அதேபோல் பாண்டிச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தினார். வேட்பாளர் அறிவிப்பு முடிந்த பிறகு கட்சியின் கொடிப்பாடல் ஒலிபரப்பப்பட்டது. அந்த நேரத்தில் மேடைக்கு கீழே இருந்த விஜய் ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் கட்சியின் துண்டை எடுத்து தலைக்கு மேல் சுழற்றி கொண்டாடினார். அதை பார்த்த விஜய் ரசிகர்களின் உணர்வை புரிந்து கொண்டு அவரும் கட்சி துண்டை எடுத்து தலைக்கு மேல் சுழற்றினார். அதை பார்த்து மேடையிலிருந்த அனைத்து வேட்பாளர்களும் அதேபோல் செய்தனர். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் மிகவும் வேகமாக பரவி வருகிறது. பலரும் இதை பார்த்து ரசிகர்களின் மனதை புரிந்து கொள்ளும் தலைவர் விஜய் என்று பாராட்டி வருகிறனர். விஜய் போட்டியிடும் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகள் 2011க்கு பிறகு உருவாக்கப்பட்ட புதிய தொகுதிகள். இதுவரை 3 முறை தேர்தல் நடைபெற்றுள்ளது. அதில் 2 முறை அதிமுகவும் 1 முறை திமுகவும் வெற்றி பெற்றுள்ளது. தற்போது அந்த 2 தொகுதிகளிலும் திமுக தான் ஆட்சியில் உள்ளது. மேலும் இந்த தேர்தல் பற்றி பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது அந்தந்த தொகுதியின் காப்பாளர்கள். நான் எல்லா தொகுதிகளிலும் இருக்க முடியாது. அதனால் என் பிரதிநிதிகளாக இந்த வேட்பாளர்களை உங்களுக்காக தேர்வு செய்துள்ளேன். எனவே அவர்களை அனைவரும் வெற்றி பெற செய்யுங்கள் என்று விஜய் கேட்டுக்கொண்டார். அவர் மேலும் கூறியதாவது, இந்த தேர்தல் 4 முனை போட்டி இல்லை, 2 முனை போட்டிதான் என்று. நாளை முதல் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதால் தமிழ்நாட்டின் தேர்தல் களம் தற்போது அதிகமாக சூடுபிடித்துள்ளது.